Hi friends, welcome to Ahiluarts channel. Now இந்த வீடியோவில் நம்ம இந்த அழகான சூப்பரான சிம்பிளான இன்ஃபினிட்டி ஷால் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நம்ம கவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபினிட்டி ஷாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சைஸில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இதை வந்து ஸ்ப்ரிங் ஷாலாக பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஷால் இல்லைனா சம்மர் ஷாலாக நீங்கள் போடலாம். அதனால தான் ரொம்ப கேப் இருக்கிற ஷாலாக பண்ணியிருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ணி இன்ஃபினிட்டி ஷாலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஷாலாக இருக்குன்றனால நான் வந்து இந்த பிளாசம் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலரோ அதவே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ பிகினராக இருந்தாலும் பேசிக் 4 ஸ்டிச்சஸ், அதாவது சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே கற்றுக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. நான் வந்து குண்டான யான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் 9mm ஹூக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த யானோட திக்னஸ் பாருங்கள், அதுலேயே வந்து 9mm யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக 4 யான் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வந்து 5.5mm ஹூக்கில் இதை இப்போ பண்ண போகிறேன், அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷால் பண்ணுறீங்களோ, என்ன யான் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஹூக் சூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷாலாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ தான் ஆனால் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப சிம்பிளான இது. நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம ஸ்கார்ஃப் மாதிரி பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஷால் மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 2 சுற்றி கவுல் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்லாக ஸ்கார்ஃப் மாதிரியும் தோளில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு ஹூக்கில் இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஷாலுக்கு நம்ம டோட்டலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கணும். ஸோ நான் வந்து அந்த இது பண்ணும்போது 18 ஸ்டிச்சில் எனக்கு வந்து அந்த சைஸ் கிடச்சிருச்சு. 7 இன்ச்சு தான் டிஃபால்ட் சைஸ் இல்லையா, அப்போ கிடச்சிருச்சு. நான் வந்து இப்போ இந்த சின்ன ஹூக்கில் பண்ணுறனால நான் வந்து 24 ஸ்டிச்சு போடுறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த 7 இன்ச்சு கிடைக்கும். 24 ஸ்டிச்சு போட்டு 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 + 1 போடணும் இல்லையா, அதனால ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த சைஸ் தான் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் சைஸே இந்த இதில். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்டிச்லேயே இந்த சைஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து பெரிய யானை பெரிய ஹூக்கு யூஸ் பண்ணுறோம். பட் சின்ன ஹூக்கு யூஸ் பண்ணால், சின்ன யான் யூஸ் பண்ணால் ஸ்டிச்சஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நான் 25 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 25 ஸ்டிச்சு வேணும்னா அதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன்னா 26 செயின் போடணும் இல்லைங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 + 1 ஸ்டிச் எனக்கு வேணும்னா நான் வந்து 26 ஸ்டிச்சு போட்டு இப்போது அதில் ஃபுல்லாகவே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயுமே வந்து ஃபவுண்டேஷன் ரோ போடும்போது அந்த பேக் பம்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட் லூப்லேயோ பேக் லூப்லேயோ ஒர்க் பண்ண மாட்டோம். பின்னாடி திருப்பி அந்த பேக் பம்பில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கடைசியில் ஜாயின் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இதில் 25 ஸ்டிச்சு ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோ எப்படி பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து 25 ஸ்டிச்சு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக 25 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து 1 2 3 4 டபுள் க்ரோஷே, 4 செயின் போடுறோம். ஏன்னா அது வந்து டபுள் க்ரோஷே ப்ளஸ் ஒரு செயின் அந்த கணக்குக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த டபுள் க்ரோஷேவுக்கும் இந்த செயின் ஒன்றுக்கும் சேர்த்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு டபுள் க்ரோஷே இருக்குது, நடுவில் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேங்களா? 1 இதுக்கு அந்த டபுள் க்ரோஷே இருக்குது, அந்த செயின் 3 தான் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே. அதை வந்து நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1 2 டபுள் க்ரோஷே எப்படி போடணும்? 2 சுற்றி ஃபஸ்ட்டு 2, அடுத்து 2, அடுத்து 2 உள்ள விட்டு எடுக்கணும். ஸோ இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. pull through 2, pull through 2, pull through 2. ஓகே, இப்போ 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து செயின் 1, ஏன்னா நம்ம இந்த பக்கம் செயின் 1 போட்டிருக்கோம் இல்லையா 4 செயினில், அதனால் இந்த பக்கம் செயின் 1 போட்டு அடுத்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டபுள் க்ரோஷே செயின் 1, 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்த 4வது ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு செயின் 1, அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ மொத்தமாக 6 ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக தான் இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 போடுறோம். அப்புறம் மறுபடியும் செயின் 1 போட்டு அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் 4 ட்ரிபிள் க்ரோஷே கிளஸ்டர். இப்போ நீங்கள் பேட்டர்ன் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து அப்படியே எந்த ஸ்டிச்சையும் கவுண்ட் பண்ண தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது 4 ட்ரிபிள் க்ரோஷே, 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு செயின் 1, அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இது பூரா இந்த ரோ ஃபுல்லாக அதுதான் செயின் 1 கிளஸ்டர், செயின் 1 டபுள் க்ரோஷே, செயின் 1 கிளஸ்டர், செயின் 1 டபுள் க்ரோஷே. கிளஸ்டர்னு நம்ம என்ன சொல்கிறோம், 4 ட்ரிபிள் க்ரோஷேவை தான் ஒரு கிளஸ்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 செயின் 1 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 1, அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் 4 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம் மிச்சம் 3 ஸ்டிச் இருக்கும். அதில் செயின் 1 போட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 லூப்பையும் சேர்த்து எடுத்து டபுள் க்ரோஷே போடணும். எந்த இதுவுமே டபுள் க்ரோஷே தான் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 24 ஸ்டிச்சு போட்டிருக்கனால எனக்கு 4 கிளஸ்டர் கிடச்சிருக்கு. 1 2 3 4. ஏன்னா நான் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ன்னு தானே சொல்லியிருந்தேன். நீங்கள் அது மாதிரி எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 போடுறீங்களோ அத்தனை கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரோ போட்டாச்சு டபுள் க்ரோஷே. நீங்கள் இந்த சைடு எத்தனை போட்டிருந்தீங்களோ அத்தனை கிளஸ்டர் வந்து கண்டினியூஸாக வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய இது வந்து ஸ்கார்ஃப் மாதிரி பண்ணாமல் பெரிய ஷால் மாதிரி, ரெக்டாங்கிள் ஷால் மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலும் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் க்ரோஷே செயின் 1 கிளஸ்டர், டபுள் க்ரோஷே செயின் 1 கிளஸ்டர், அதுதானே போட்டிருக்கோம். அதுதான் 24 ஸ்டிச்சுக்கு 4 கிளஸ்டராக நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 2வது ரவுண்டு, ஆக்சுவலாக டெக்னிக்கலாக 3வது ரவுண்டு போட போகும்போது 4 செயினில் தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து இந்த பக்கம் பாதி கிளஸ்டரும் இந்த பக்கம் பாதி கிளஸ்டரும் போடுவோம். எங்கெல்லாம் கிளஸ்டர் இருந்ததோ அங்கெல்லாம் டபுள் க்ரோஷே போட போகிறோம், எங்கெல்லாம் டபுள் க்ரோஷே இருந்ததோ அங்கெல்லாம் கிளஸ்டர் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டபுள் க்ரோஷே வந்து 5 இருக்குன்றனால இந்த பக்கம் பாதி கிளஸ்டர், இந்த பக்கம் பாதி கிளஸ்டர் போடுறோம். செயின் 4 போட்டு டேர்ன் பண்ணி அதே டபுள் க்ரோஷேயில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது ஃபுல் கிளஸ்டரில் 4 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. அதனால ஹாஃப் கிளஸ்டர் போடும்போது நம்ம வந்து 2 கிளஸ்டர் மட்டும், 2 டபுள் க்ரோஷே மட்டும், ட்ரிபிள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். இது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் கிளஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் டபுள் க்ரோஷே, எங்கெல்லாம் டபுள் க்ரோஷே இருக்கோ அங்கெல்லாம் கிளஸ்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் க்ரோஷேயில் நம்ம ஹாஃப் கிளஸ்டர் தான் போடணும். இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. அப்புறம் செயின் 1, இந்த 4 ட்ரிபிள் க்ரோஷேயில் 1 2 நடுவில், 2வதுக்கும் 3வதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம். அங்கே செயின் 1 எதுவுமே இருக்காது, பட் கேப் நிறையா இருக்குன்றனால அந்த போஸ்ட்டுக்குள்ளே விட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்புறம் செயின் 1, அதுக்கப்புறம் இந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே நம்ம வந்து 4 ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது கிளஸ்டர் போட போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம போடுற மாஸ் ஸ்டிச் மாதிரி தாங்க. ஓகேங்களா? ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே இருக்க போகிறோம். டபுள் க்ரோஷே இருக்கிற இடத்துல கிளஸ்டர், கிளஸ்டர் இருக்கிற இடத்துல டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4வது ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே,
இப்போது இங்கே செயின் 1 போட்டு 4 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. மறுபடியும் செயின் 1, இந்த கிளஸ்டருக்குள்ளே டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் செயின் 1 டபுள் க்ரோஷேல கிளஸ்டர். டபுள் க்ரோஷே வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி போடுங்க. ஏன்னா 4 ட்ரிபிள் க்ரோஷே போடும்போது ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே ரொம்ப சின்னதாகவும் கடைசி ட்ரிபிள் க்ரோஷே வந்து ரொம்ப பெருசாகவும் வந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அந்த ஃபேன் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக வராது. ஓகேங்களா? அதனால நல்லா டைட்டாக பிடிச்சி உங்கள் காஜ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்கார்ஃப் வந்து கரெக்டாக உட்காரும் ஒரு இடத்துலையும். ஓகேங்களா? ஸோ செயின் 1 அடுத்த கிளஸ்டரில் டபுள் க்ரோஷே, செயின் 1 அடுத்த டபுள் க்ரோஷேல கிளஸ்டர் போடுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஒரு அவசியம் இல்லை. ஸ்டிச் மார்க்கருக்குலாம் அவசியமே இல்லை. வெறும் எங்கெல்லாம் டபுள் க்ரோஷேவோ அங்கெல்லாம் கிளஸ்டர் போட போகிறோம், எங்கெல்லாம் கிளஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் யோசிக்காமல் டிவி பார்த்துக்கிட்டே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 4 ட்ரிபிள் க்ரோஷே, செயின் 1, இந்த நடுவில் இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 1. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஹாஃப் கிளஸ்டரில் போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த எண்டிங்லையும் ஹாஃப் கிளஸ்டர், கீழேருந்து 3வது செயின், சைட்லேருந்து 2வது செயினில் போட போகிறோம். ஏன்னா டபுள் க்ரோஷேயில் தான் போடணும், அந்த செயின் 1 விட்டுறணும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு 3 செயின் தானே ஒரு டபுள் க்ரோஷே, அதனால் அதில் 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு போடுங்க. எப்பயுமே லாஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் 2 லூப்பையும் தான் போடணும். எந்த ஸ்டிச்லேயுமே அப்படி தான், நம்ம வியை சேர்த்து தானே எடுப்போம். ஸோ அதனால 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்து விட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு 4 கிளஸ்டர் தான் இருக்குது. ஆனால் அந்த 4வது கிளஸ்டர் வந்து பாதி இந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் இருக்குது. இங்கிட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு 2 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டையும், அதாவது நம்ம செகண்ட் ரவுண்டையும் தேர்ட் ரவுண்டையும் தான் திரும்ப திரும்ப போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே விட்டுட்டு பார்டர் ரோ விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்த 2 ரோவை தான் திரும்ப திரும்ப போட போகிறோம். ஸோ இதில் செயின் 4 போட்டு திருப்பி அது வந்து டபுள் க்ரோஷே செயின் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற டபுள் க்ரோஷேல 4 ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு ரோவை தான் திரும்ப போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் ரோஸ் எல்லாமே வந்து டபுள் க்ரோஷேல ஆரம்பித்து டபுள் க்ரோஷேல முடியும். ஈவன் ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிளஸ்டரில் தொடங்கி ஹாஃப் கிளஸ்டரில் முடியும். அதுதாங்க பேட்டர்னே, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதே பேட்டர்ன் தான் திரும்ப 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 எவ்வளோ நீளமாக உங்களுக்கு அந்த ஸ்கார்ஃப் வேணுமோ ஷால் வேணுமோ அதை போட போகிறீங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கார்ஃபோ ஷாலோ தான் பண்ணணும் இல்லைங்க. நீங்கள் வந்து பெரிய லென்த்தாக, அதாவது இப்போது இந்த 24 ஸ்டிச் இல்லாமல் பெருசாக போட்டிங்கன்னா டேபிள் கிளாத்தாக கூட யூஸ் பண்ணலாம், கவுச் த்ரோவாக கூட போடலாம். ஏன்னா ரொம்பவும் யான் எடுக்காது, அதே நேரத்தில் ரொம்பவும் அந்த பேட்டர்னும் ரொம்ப அழகாக அந்த ஃபேன் மாதிரி வருது இல்லையா. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து எதுனாலும் போடலாம். ஸோ இப்போது 4 ட்ரிபிள் க்ரோஷே, நான் இப்போ டபுள் க்ரோஷேல இருக்கேன். ஸோ 4 ட்ரிபிள் க்ரோஷே, 1 2 3 4 செயின் 1. அடுத்து இருக்கிற டபுள் க்ரோஷேல அடுத்து இருக்க கிளஸ்டரில் டபுள் க்ரோஷே, அடுத்து இருக்க டபுள் க்ரோஷேல 4 ட்ரிபிள் க்ரோஷே, 1 2 3 4. மறுபடியும் சொல்கிறேன், 4 ட்ரிபிள் க்ரோஷேவையும் ஒரே சைஸாக இருக்க மாதிரி டைட்டாக போடுங்க. இப்போது செயின் 1 போட்டு இந்த கிளஸ்டரில் 4th செயின் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே. நல்லா கவனிங்க, நம்ம வந்து ஈவன் நம்பர் ரோவில் போடும்போது ட்ரிபிள் க்ரோஷேயில் டபுள் க்ரோஷே போடுறோம், அதனால 4th செயினில் போடுறோம். பட் போன ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் க்ரோஷேயில் ஹாஃப் கிளஸ்டர் போட்டிருப்போம், அதனால 3rd செயினில் தான் போடணும். டெக்னிக்கலாக நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் போடும்போது 4th செயின், டபுள் க்ரோஷேயில் போடும்போது 3rd செயின், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் நீங்கள் செயின் 1 விட்டுட்டு தானே நம்ம போடுறோம், இதே தான் நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ ஆட் ரோ ஃபுல்லாக ஆட் ரோ, செகண்ட் ரோ ஹாஃப் கிளஸ்டரில் ஆரம்பிக்கிறது எல்லாம்
ஈவன் ரோ. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது செயின் 4, அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில், அதாவது அதே டபுள் க்ரோஷேயில் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே, செயின் 1, அந்த கிளஸ்டரில் டபுள் க்ரோஷே, செயின் 1, அதுக்கடுத்து இருக்கிற டபுள் க்ரோஷேயில் ட்ரிபிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4 ட்ரிபிள் க்ரோஷே அந்த டபுள் க்ரோஷேயில், அதுக்கப்புறம் 1 2 அடுத்திருக்க கிளஸ்டரில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்திருக்க டபுள் க்ரோஷேயில் ஒரு கிளஸ்டர். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாகவே அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருப்பீங்க செகண்ட் ரோலையே. அதனால் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து பிகினருக்கும் இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கும் நல்லா புரியணும் இல்லையா, அதனால தான் 4 ரோவையும், அதாவது 2 ரிப்பீட்டேஷனை வந்து ஆன் கேமராலே போடுறேன். ஸோ தட் நீங்கள் அதே 2 ரெப்பிட்டேஷனை தான் திரும்ப போட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த கிளஸ்டர் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறதுலையும் 4 ட்ரிபிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல செயின் 1 போட்டு, லாஸ்ட் இதில் அந்த 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, சாரி 4th செயின் 3rd செயினில் 2 ட்ரிபிள் க்ரோஷே. ஏன்னா ஹாஃப் கிளஸ்டர் போடணும் இல்லையா, ஈவன் ரோ இல்லையா இது. இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் ரோவை தான் இதில் அப்படியே கன்டினியூ பண்ணியிருக்கோம். அந்த ஃபேன் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உட்காருதுன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு ரோவுக்கும். நம்ம வந்து இப்போது 2 பக்கமும் ஒரு இது ஹாஃப் ரைட் சைடாக இருக்கும், இன்னொரு இது வந்து ராங் சைடாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா 2 சைட்லேயுமே ஈக்குவலான ராங் சைட்ஸு, ஈக்குவலான ரைட் சைட்ஸ் இருக்கிறனால 2 சைடுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை முழுசாக போட்டு நீங்கள் 60 இன்ச்சஸ்க்கு போடுங்க, தாராளமாக போடுங்க. 60 இன்ச்சஸ்க்கு போட்டிங்கன்னா தான் இதாக இருக்கும். இப்போ அதையே நான் வந்து இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோவையே எண்டிங்லையும் போட்டு நீங்கள் சாதாரணமாக ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி தைக்கலாம், இல்லைனா சாதாரணமாக நூல் யான் நீடில் யூஸ் பண்ணியும் ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறது டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால அந்த பின்னல் அப்படியே தெரியுது. நீங்கள் வந்து யான் நீடில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணாமலே நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கவுல் மாதிரி வேண்டாம், எனக்கு ஷால் மாதிரி தான் வேணும், நீங்கள் இப்போ வந்து ஜென்ஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணாமலே அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸையும் எனக்கு ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணலாம், ஆர் இன்ஸ்டாகிராமில் @Ahiluartsன்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் அலைவாக இருக்கிறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.